மகிமை உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுக்குள்ளே பலப்பட வேண்டும், தேவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நிற்கும்படியாக, இந்த 11வது மாதத்தில் முதல் வாரத்தில் உங்கள் மத்தியிலே நிற்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு உதவி செய்வாராக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக நமக்கு குறிப்பிடப்பட்ட வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனத்தின்படி நாம் தியானிப்பதற்கு முன்பு, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் முன்பு நாம் நம்முடைய சபைக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஒரு ஊழியர் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாய் செய்தி அளிக்கும்படியாக சென்றிருந்தோம். அங்கே பாருங்கள், நம்ம 140 கோடி மக்கள் தான் இந்திய மக்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க சொன்னாங்க 148 கோடி இந்திய மக்கள். இந்தியாவில் இப்போ எவ்வளோ மக்கள் இருக்காங்களா? 148 கோடி இருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ மக்களும் ரட்சிக்கப்படணும். இந்த தேசத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பெடுக்கணும். என்ன பொறுப்பெடுக்கணும்? ஆண்டவரை என்னை பயன்படுத்தும். 140 கோடி மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யும்? பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க, இல்லைன்னா மிஷினரி ஸ்தாபனம் பார்த்துக்கிடும், இல்லாட்டினா ஸ்தோத்திரம் நற்செய்தி ஸ்தாபனம் பார்த்துக்கிடும், செனாட்டு பார்த்துக்கிடும், டயசிஸ் பார்த்துக்கிடும், இல்லாட்டினா ஸ்தோத்திரம் அந்த ஊழியத்துக்காக இருக்கிற பெந்தைகோஸ்தை அமைப்பு பார்த்துக்கிடும். அப்படின்னு நம்ம இன்னொருவரை நம்ம எதிர்பார்க்காம நம்ம சொல்லணும், நாம தான் அந்த இந்தியாவை 148 கோடி மக்களையும் ரட்சிப்பதற்கு நாம தான் வேலை செய்யணும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் ஸ்தோத்திரம் பெண்ணுக்கு பெண் திருமணம், ஆணுக்கு ஆண் திருமணம், அதாவது அந்த கெட்ட தீட்டான காரியம் அந்த தேசத்தில் அந்த சட்டம் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த சட்டம் இதுவரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இந்த சட்டம் வந்திருக்குது. பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து. பைபிளில் அது ஒரு பொல்லாத அருவருப்பான பாவம், பொல்லாத தீட்டான பாவம். இது நிமித்தம் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் இந்தியாவில் இருக்குது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த சட்டத்தெல்லாம் மாற்றணும், அதுக்கேற்ற ஆட்சியை கொண்டு வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், 148 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்கு நம்ம தான் வேலை செய்யணும். ரெண்டாவது விஷயம், நம்முடைய ஸ்தோத்திரம் தேசத்தில் இருக்கிற இந்த தீட்டு அருவருப்பு நீக்கப்படும்படியான ஒரு ஆட்சி வரணும். ஆமென். தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் இருந்துச்சு, ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க. அதை ஸ்தோத்திரம் கலைஞர் வந்த உடனே அதை நீக்கிட்டார், அந்த சட்டத்தை நீக்கிட்டார். இதே மாதிரி இந்தியாவில் இந்த அருவருப்பான பாவம் சாபம் நிறைந்த இந்த சட்டம் நீக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஜெபந்தான் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஒரு முக்கியமான வழியாக இருக்கிறது. நம்முடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேசம் ரட்சிக்கப்படும்படியாக அரசியல்
இருக்கிறவங்க தொடப்படும்படியாக, வருகிறவர்கள் இந்த ஸ்தோத்திர சட்டத்தை மாற்றும்படியாக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய சர்ச்சு தெரு தாய் முகாமிகை 10வது புது தெரு, சர்ச்சு தெருவில் தண்ணி மழை பெஞ்சிட்டுன்னா சகதியாக இருக்குது, நடந்து வர முடியல. இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கேயும் சகதி, இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கேயும் சகதி. இதெல்லாம் ரோடு போடப்படும். எப்படி அந்த சிமெண்ட் ரோடு போட்டுப்பட்டு நம்ம எல்லை வரைக்கும் வந்துச்சோ அதுபோல் நம்ம சர்ச்சு தெரு அப்படி வந்து டேஷ் அடித்து இப்படி போகணும். இந்த சர்ச்சு தெரு என்ன செய்யணும்? ஆமாம், ரோடு போடப்படணும், கால்வாய் போடப்படணும், தெரு லைட்டு போடப்படணும். இதுக்காக ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஆமாம், இது 3வது ஜெப குறிப்பு. 4வது ஜெப குறிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சபையில் ஏசி அமைக்கப்படணும், பால் சீலிங் போடப்படணும். இதுக்காக ஃபஸ்ட்டு ஜெபம். அடுத்தடுத்து மேலே மேலே கட்டணும், அது அடுத்து. இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசர தேவை, அவசர ஜெபம் இது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவசர ஜெபம். இதுக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி சத்தமாக இந்த காரியத்துக்காக எல்லாரும் உங்களுக்கு என்ன தோணுதோ சத்தமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணணும். அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபிக்கிறவங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிங்க. ஆமென், ஆமென். இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள 148 கோடி மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு எங்கள் சபையை பயன்படுத்தும், எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தேசம் முழுவதும் ரட்சிப்பு உண்டாக கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. அதற்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்குவீராக. நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்துக்காக, மாநிலத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பீராக, தடைகளை நீக்குவீராக. அல்லேலூயா. எங்கள் ஜெபத்துக்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதாக. உம்முடைய கண்கள் கவனிக்கிறதா இருப்பதாக. உங்கள் இருதயம் திறந்திருப்பதாக. அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாய் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்தில் உள்ள தீட்டு மாறணும், அருவருப்பு மாறணும், வேதத்துக்கு விரோதமாக இருக்கிற சட்டங்கள் மாறணும். அதற்கேற்ற ஒரு ஆட்சியை தருவீராக. அதற்கேற்ற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுப்பீராக. அதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவீராக. எப்படி எங்கள் தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் நீக்கப்பட்டதோ அதுபோல எங்கள் தேசத்தில் உள்ள மதமாற்ற தடை சட்டங்கள் நீக்கப்படணும். 7-8 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறதையா, அது நீக்கப்படுவதாக, அது நீக்கப்படுவதாக. எங்கள் தேசத்தில் உள்ள தகப்பனே ஸ்தோத்திரம், அருவருப்பான தீட்டான சட்ட திட்டங்கள் எல்லாம் நீக்கப்படுவதாக. அதற்கேற்ற ஒரு ஆட்சியை உண்டு பண்ணுவீராக, ஒரு அரசியலமைப்பை உண்டு பண்ணுவீராக, சட்ட திட்டங்களை உண்டு பண்ணுவீராக. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டவர்களா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆசிலிங் போடப்பட்டு ஏசி அமைக்கப்பட தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரத்தில் இருந்து ஆண்டவரே உதவிகள் அனுப்பப்படுவதாக. ஓ, தடைகள் நீக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. பாவ சாபம் தீமை தீங்கு விலகுவதாக. கர்த்தர் மன்னித்து அற்புதம் செய்வீராக. கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. ஓ ராபாதா லாகாதா ராபாகாதியா. இந்த சர்ச்சு தெருவில் உள்ள ஆண்டவரை இந்த ரோடு அமைக்கப்படணும். லைட்டுகள் ஆண்டவர், லைட் வசதிகள் ஆண்டவர், மின்சார வசதிகள், தெருவிளக்குகள் அமைக்கப்படணும். தடைகள் நீக்கப்படுவதாக, தடைகள் நீக்கப்படுவதாக. ஆண்டவரே, புதிய ரோடு போடப்பட்டு ஆண்டவரே கால்வாய்கள் அமைக்கப்பட்டு ஆண்டவரே தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டு ஓ சர்ச்சைக்கு வரத்தக்கதான எல்லா தடைகளும் கர்த்தர் நீக்கப்படுவீராக. ஓ உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவீராக. கர்த்தர் அற்புதம் செய்யும். உம்முடைய நாமத்தினால எங்கள் தேசத்துக்காக, எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் சபைக்காக, எங்கள் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். எந்த விஷயத்துல தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் என்பதை நாம் சற்று கவனிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல 2வது பகுதியிலே நாம் தியானிக்க போகிறோம். முதல் பகுதி காலையிலே நாங்கள் தியானித்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது 2வது பகுதியை வாசியுங்கள். 6:28 வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சத்தமாய் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. முழுமையாய் வாசிங்க. தரியுவின் ராஜ்யபாரம் காலத்திலும் கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் 2 அரசாட்சி நடந்திருக்குது. கோரேசின் அரசாட்சியும் தரியுவின் அரசாட்சியிலும் ஸ்தோத்திரம் தானியேல் எடுத்துக்கொண்ட காரியங்கள் ஜெயமாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. தானியேல் ஒரு தேவ மனிதன். அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேலுக்கு ஜெயம். ஆமென், தானியேலுக்கு ஜெயம். அந்த தானியேல் முற்றிலும் ஜெயம் பெறுவதற்கு, எல்லா காரியத்திலும் அவனுடைய விஷயங்கள் ஜெயம் பெறுவதற்கு மிக மிக முக்கியமாக இருந்தது கர்த்தர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. காலையில அவனுடைய சோபங்கள் என்ன, அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எதிரெல்லாம் ஜெயித்தான் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆனால் இப்பொழுது நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நாம எதிரெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஜெயம் யார் மூலமா தான் வரும்? கர்த்தர் மூலமா தான் வரும். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிப்போம். நீதிமொழிகள் 21:31 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையில குதிரை யுத்தம் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதற்காக குதிரை ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா நாமளும் செய்ய வேண்டிய சில விஷயம் இருக்குது. குதிரை என்ன செய்யணும்? யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆதி காலத்தில் மக்கள் வாழும்போது, அதாவது வலியவர்கள் எளியவர்களை ஸ்தோத்திரம் கொண்டு வருவாங்க. வலியவர்கள் எளியவர்களை கொண்டு வருவாங்க. அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அப்படி இருந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களும் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களும் சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 2 கூட்டத்துக்கு யுத்தம். ஒன்று யாரு? இஸ்ரவேலருடைய கூட்டம், இன்னொரு பெலிஸ்தியருடைய கூட்டம். 2 பக்கமும் இருக்குது. இப்போ அந்த கோலியாத்து சொல்லுகிறான், என்னைய நீங்க ஜெயிச்சுட்டா நாங்கள் எங்கள் கூட்டம் எல்லாம் பெலிஸ்தியர், நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை. ஆனால் நீங்கள் ஜெயிச்சுட்டா நாங்கள் அடிமை, நான் ஜெயிச்சுட்டா நீங்கள் எனக்கு அடிமை. இப்போ இதில் ஜெயம் இருக்குல்ல, இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சிக்கலான ஒரு காரியம். இப்போ இதே மாதிரி இஸ்ரவேல் மக்களும் மற்ற மக்களும் சண்டையிடும் போது யாருக்கு ஜெயம் வரும், எப்படிப்பட்டவர்களுக்கு ஜெயம் வரும் அப்படிங்கிற விஷயத்துல கர்த்தர் உதவியா இருந்திருக்கிறார். ஆமென். அதுல யுத்தத்துக்காக பழக்குவிக்கப்பட்ட மக்கள், யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகள் சீக்கிரம் ஓடி போய் எல்லைகளை பிடித்து அந்த மக்களை கைதிகளாக்கி அவர்களை தன்வசமாக்குவது அந்த யுத்தத்தில் ஜெயம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரணமாக பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிடலாம், இல்லை பிடிக்க முடியல அப்படின்னா வாளால் வெட்டி சிலரை கொன்று சிலரை ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்துவது சிலர் இருக்குது. இப்படி அவர்கள் யுத்தம் அந்த நாளில் ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் நடந்தது. ஜெயித்தவர்கள் ஆளுகை செய்வார்கள். ஆமென்.
இப்போ இந்த இடத்துல அந்த ஜெயம், யுத்தத்துல ஜெயம் வர்றதுக்கு குதிரை தான் ரெடி பண்ணப்படணும், ஆயத்தமாகணும். குதிரைகள் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணப்படணும். ஆயத்தம் பண்ணப்பட்டு சரியாக அது அமைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல எல்லா நாட்களிலும் ஏதாவது ஒரு வகையில யுத்தம் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த வகையில அந்த யுத்தம் வருது, எப்படி அந்த போராட்டம் வருதுன்னு நமக்கே தெரியாது. ஆனா போராட்டம் வரும், ஒரு யுத்தம் வரும். இதுல நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும்னு பைபிள் வசனம் சொல்லுது. குதிரை ஆயத்தம் பண்ணப்படணும், அப்பதான் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். நாம சோம்பேறியா நாம சும்மா இருந்தா நமக்கு ஜெயம் கிடைப்பது ரொம்ப கடினமான காரியம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. யாருக்கு? தாவீதுக்கு. ஆமென். என்ன பயிற்சி தாவீதுக்கு தேவைப்பட்டது? ஒரு வார், அது என்ன சொல்றாங்க, கூழாங்கல்லும் வேற என்னது, உண்டிக்கல்லாம், கவன் கவன் அலட்னா உண்டிக்கல், அலட்னா கெட்டாப் வார். எங்கள் ஏரியாவிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கெட்டாப் வார் சொல்லணும். அந்த கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு வார். குருவிக்காரர்கள் அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அவங்க அந்த புறா அடிக்கிறதுக்கு, ஸ்தோத்திரம், காகம் அடிக்கிறதுக்கு, அதை கொக்கு அடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி அந்த இதை அடிப்பாங்க. ஆனால் இதே மாதிரி தாவீது ஒரு பழக்கம் வைத்திருந்தான். ஒரு பெரிய வார், அந்த வாரில் அந்த கவனில் கல்லை வச்சுட்டு சுழட்டி ஒரு பக்கத்தை விடும்போது அந்த கல் வேகமாக போய் அந்த எந்த எல்லையில் போய் அதை தாக்கணுமோ தாக்கும். அந்த பழக்கம், அந்த ஆயத்தம், அந்த பயிற்சி யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆள் கையில ஸ்தோத்திரம் ஒரு பழக்கம், நல்ல பழக்கம் இருந்தபடியினால் இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருந்துச்சு. அவன் ஒரு ஆள் தான் ஜெயிச்சான், அடிச்சு கல்லால அடிச்சு அவனை தாள விழத்தள்ளினான். ஆனா அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஜெயம் இஸ்ரவேலருக்கு உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம அதுக்கு பழக்கப்பட வேண்டும். யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு சில விஷயங்கள்ல நம்ம பழக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது, ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க ஆயத்தப்படணும், அது மிக முக்கியம், மிக அவசியம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெயினா நம்ம இந்த பூமியில அநேக காரியங்களில் ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு தேவையான அறிவு தேவைப்படுகிறது. மிக முக்கியமாக அறிவு, ஞானம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அடுத்து போராட்டங்களை மேற்கொள்ள, ஜெயிக்க ஒவ்வொரு இடத்துலையும் அறிவு தேவைப்படுகிறது. தேவனுடைய நடத்திப்பு தேவைப்படுகிறது. நம்ம தேவனால் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு ஜெயம் தர்றாரு. அப்படிப்பட்ட அறிவையும் அவர் தான் தர்றாரு, அப்படிப்பட்ட ஆயத்தத்தையும் அவர் தான் தர்றாரு. ஆமென். ஆமா. ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 75:6 வாசிக்கும் போது, சங்கீதம் 75:6 வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலும் இருந்து ஜெயம் நமக்கு கிடைப்பது அரிது. தேவன் தான் நியாயாதிபதி. ஒருவனை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம விளங்கிக் கொள்ளணும், எந்த பகுதியிலிருந்தும் நமக்கு ஜெயம் வராது. தேவன் தான் நியாயாதிபதி, அவர் தான் நமக்கு ஜெயம் தர முடியும்னு இந்த வேதவசனம் சொல்லுது. ஆமென். ஆமாம். 1 நாளாகமம் 29:11 வாசிங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும். ஜெயம் என்பது கர்த்தருடையதாய் இருக்கிறது.
கர்த்தருடைய சரித்திரத்துல, கர்த்தருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய நடத்திப்புல நமக்கு ஜெயம் கொடுக்கிறது தான் அவருடைய வேலை என்று வேதம் சொல்லுகிறது. ஜெயம் எடுப்பது தான் அவருக்கு வேலை, நமக்கும் வேலை. ஆமென். அல்லேலூயா. இயேசு தோற்று போனாரா? இல்லை, தோற்று போகல. அப்படித்தானே? இயேசு என்ன செய்யல? தோற்று போகல. ஏன் தோற்று போகல? அவர் தோற்று போகாதனால என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயித்தார். அதனால தான் எல்லா நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆனால் நம்ம இந்தியாவில் உள்ள சில தெய்வங்கள் இந்தியாவில் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும், இல்லை ஒரு சில நாடுகளில் இருக்கும். ஆனால் முழு உலகத்துக்கும் அங்கீகாரம் கிடையாது. முழு உலகத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தெய்வம் கடவுள், ஆண்டவர், தெய்வம், உண்டாக்கினவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டியின் ஒத்துக்கொண்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலதான் பாருங்க, அநேகர் தெய்வம் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுனா கடைசியில இயேசு தான் அவர்களுக்கு தென்படுவார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். நான் நிறைய மற்ற மதங்களின் அடிப்படையில் நான் தேடி தேடி கிடைக்கவில்லை. சரி, வேறு ஒரு மதத்திலிருந்து நம்ம பார்த்து அப்படி தேடலான்னு பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. கடைசியில் இயேசு தான் தென்பட்டார். ஆமென். ஆகையினால தான் இன்றைக்கு எந்தெந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை விளக்கி சொல்லி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் அவரிடத்துல தான் இருக்கு. யார்கிட்ட இருக்குது? கர்த்தரிடத்துல தான் ஜெயம் இருக்குது. வேற எங்கேயும் ஜெயம் கிடையாது. வேற எங்க போனாலும் அடிக்கப்பட்டு, முடக்கப்பட்டு, மூக்கு உடப்பட்டு, வெக்கப்பட்டு தான் வரணும். ஆனால் இயேசுவின் இடத்துல தான் மெய்யான ஜெயத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 144:10 சங்கீதம் 144:10 எடுத்து வாசிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற விஷயத்திலே தேவன் பெரிய காரியம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ராஜாக்களுக்கு ஜெயம் கொடுப்பது யாரு? ஆண்டவர் தான். ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஆண்டவரே நீர் தான் ராஜாக்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். ராஜ்யம் அவர்கள் பண்ணினாலும் அவர்களுக்கு ஜெயம் கொடுப்பது நீர் தான் அப்படின்னு அங்க தெளிவா ஜெபம் பண்ணும்போது சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். எப்படி? இந்த நாள்ல எனக்கு ஜெயம் கிடைக்க பண்ண வேண்டும், இந்த நாள்ல எனக்கு ஜெயம் கிடைக்க பண்ண வேண்டும், தோல்வி எனக்கு வரக்கூடாது, தோல்வியை நான் மேற்கொள்ள வேண்டும், எனக்கு ஜெயம் கிடைக்க பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஏன் அப்படி நம்ம ஏறெடுக்கணும்னா சங்கீதக்காரர் அப்படி ஜெபிச்சிருக்கிறார். 144 10வது வசனம். ராஜாக்களுக்கு நீ ஜெயம் கொடுத்து. எந்த ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்தாரு? அதுக்கு அத்தாட்சி என்ன இருக்குது? 2 நாளாகமம் சோத்திரம் 2 நாளாகமத்தில் 8:3 பாருங்க. 8:3 2 நாளாகமத்தில் 8:3. பின்பு சாலமோன் போய் அதை ஜெயித்தான். சாலமோன் ஜெயித்தான் யுத்தத்தில். அந்த சாலமோன் ராஜாவுக்கு ஜெயம் கிடைத்தது, அதை ஜெயித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே மாதிரிதான் தாவீது ஜெயித்தான். ஆண்டவரை நம்பி இருந்த ஒவ்வொரு ராஜாக்களும் ஜெயித்தார்கள். ராஜாக்களுக்கு ஜெயம் கிடைத்தது கர்த்தர் தான் ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்படி அவங்க நீதியா நியாயமா அரசாட்சி செய்வதற்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். அந்த காலத்துல தேவன் நடத்தின நாட்கள்ல ஜெயம் கிடைத்தது தேவனால் தான் என்பதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. ஆமா, நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் இதுல அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயம் கிடைக்கணும்னா நீங்க ஆண்டவரை சார்ந்து செயல்படணும். ஆண்டவரை சார்ந்து நீங்கள் ஜெபத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை தான் தேவன் இதில் தெளிவாக சொல்றார். கிரிக்கெட்ல ஒரு லேடி, ஒரு சிஸ்டர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் ஜெமீமாவா? அல்லேலூயா. ஆமாம். இந்தியாவில் யாருக்கெல்லாம் விளையாட்டு? இந்தியாவுக்கும் இன்னொரு நாடு ஆஸ்திரேலியாவுக்கும் விளையாட்டு. இந்த ஆஸ்திரேலியாக்காரன் தோக்கவே மாட்டாங்களாம்.
ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தோத்ததே பார்க்க முடியாதான் நிறைய. ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவன் இந்தியாவில் வந்து தோத்தான். யார்கிட்ட தோத்தான் தெரியுமா? இயேசுவை பாடி ஆராதனை நடத்துகிற ஒரு பெண்ணிட்ட அந்த அந்த டீம் தோத்துருச்சு. அந்த அந்த பெண், அந்த வாலிப பெண் வந்து, நான் வந்து விளையாடணும் கிரிக்கெட்டில், அந்த உலக கோப்பை அந்த பங்கு, அந்த கூட்டமைப்பில், அந்த இதில் டீமில் நான் வரணும்னு போய் முயற்சி செய்யும்போது, நீ கிறிஸ்டியன், நீ வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. நீ கிறிஸ்தவ பொண்ணு, உனக்கு இதிலலாம் இடம் கிடையாது அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் தினந்தோறும் அழுது ஜெபம் பண்ணேன். இப்போ அதில் இடம் கிடச்சிருச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு கேப்டனாக கொடுக்கலையாம், செகண்ட் கேப்டனாக என்ன செஞ்சுருக்காங்க, ஆமாம் அந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே அந்த சகோதரி விளாண்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய வெற்றி, இந்தியாவே கொண்டாடுது அந்த அம்மாவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தது, இந்த வெற்றியை கொடுத்தது ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு நடக்கிற காரியத்தில் வெற்றிக்கு, நன்மைகளுக்கு, மேன்மைகளுக்கு இயேசுவை வெட்கப்படாமல் சொல்லணும். அல்லேலூயா. இயேசு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. அந்த இசையமைப்பாளர் பெரிய 2 பரிசு வாங்கிட்டு வந்தார். அவர் பேர் என்ன பேர்? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வெற்றி பெற்ற உடனே என்ன சொன்னார்? எல்லா புகழும் மொத்தமாக சொல்லிட்டாரு. நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சேனலில் உள்ளவங்க அவரை கேட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்கன்னா, இயேசு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் வர்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, அவர் ஒரு முஸ்லீம், ஆனால் அவர் சொல்கிறாரு இயேசு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தின் மேல் உள்ள விசுவாசம், அவங்க வேறொரு மதமாக இருந்தாலும், அவர்கள் வேறு ஒரு ஆராதனைக்குள்ளாக இருந்தாலும், அவர்கள் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறபடினால அவர்களுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஜெயிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்தியாவே அந்த அம்மாவை ஒட்டுறது. காரணம் அவங்க சொன்னாங்க ஜீசஸ். அல்லேலூயா. ஜீசஸ். அவங்க ஆராதனை நடத்துகிறதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அவங்க சர்ச்சில் இப்படி ஆராதனை நடத்துகிறாங்க, பாஸ்டர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணிட்டு வாங்க போனாங்க. அவங்க அந்த விளையாட்டுக்கு போகும்போது, உலக கோப்பை அந்த போட்டிக்கு போகும்போது பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. பாஸ்டர் ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? இந்த அம்மா ஜெயித்து உங்களுடைய நாமம் மகிமைப்படணும்னு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெபித்து சொல்லும்போது ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தரால் அது ஆகும். இங்கே பாருங்க, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிங்க. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். 16:13, யோவான் 16:13. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நன்றாய் கவனியுங்கள், உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. போராட்டத்து நிமித்தம் உபத்திரவம் உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இருக்கும், அங்கங்க இருக்கும், உபத்திரவம் இருக்கும். ஐயோ உபத்திரம் வந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவரை ஓரங்கட்டிட்டு உபத்திரவத்தையே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் மேல உங்க நம்பிக்கை போகக்கூடாது, பயம் வரக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்கிற அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஆனாலும் நீங்கள் தைரியமாயிருங்க, திடன் கொள்ளுங்க. எந்த உபத்திரவம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க தைரியமாயிருங்க.
திட்டம் கொள்ளுங்க, உற்சாகமா இருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன். அதோட முடிச்சுட்டாரா? அவர் உலகத்தை ஜெயிச்சுட்டாரு. நம்முடைய தெய்வம் உலகத்தை மாம்ச சரீரத்துல வந்து ஜெயித்துட்டாரு. நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 17:14 வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி 3:21 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:21 அதுக்கு முன்னாடி வாசிங்க. நான் ஜெயம் கொண்டேன், என் பிதா எனக்கு ஆயத்தம் பண்ணின சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவனோ அவனும் என்னோடு சிங்காசனத்தில் அமருவான். அல்லேலூயா. எந்த சிங்காசனம்? இயேசு சிங்காசனத்தில் இருக்காருல்ல, அதே மாதிரி சிங்காசனம் எனக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. சிங்காசனம் என்பது என்ன? சிறந்த அதிகாரம், உயர்ந்த மகிமை, உயர்ந்த ஆசனம், ஒரு ஆளுகை, ஒரு மேன்மையான ஸ்தானம். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அந்த ஆளுகைக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சிங்காசனம் நமக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்னா, நான் ஜெயித்தது போல. வாசிங்க இன்னொரு முறை. 3:21. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டேன், அதுபோல என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அருள்னா என்னது? அருள்னா என்னது? அல்லேலூயா. அருள்னா என்னது? அபிஷேகம். அபிஷேகம். அல்லேலூயா. அருள்னா என்னது? அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய சோத்திரம் இரக்கம் கிடைக்கும். தேவனுடைய அந்த ஆளுகை கிடைக்கும். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த அருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இங்கே அருள் எழுதியிருக்கல, இதைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அருள் வந்துச்சா? எங்கள் ஊரில் ஒரு கோயிலில் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வீட்டுக்கு 5000 ரூபா என்ன போடுவாங்க? ஆமாம், தசம பாகம் போடுவாங்க. நம்ம தசம பாகம் சொல்லுவோம், அங்கே வேற ஒன்று போடுவாங்க, சந்தா போடுவாங்க. அதை இது பண்ணி பெரிய அளவில் பண்டிகை நடக்கும். அப்போது நிறைய ட்ரம்ஸு அது இதெல்லாம் அடிப்பாங்க. அடித்து சாமிக்கு அருள் வந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் வரலைன்னா அந்த வருஷம் அவங்களுக்கு என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொண்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். ஆமென். அவரோடு உட்காரும்படியான அருள் கிடைக்கும். அவரோடு ஆளுகை செய்யும்படியான அருள் கிடைக்கும். அந்த ஆளுகை கிடைக்கும், அந்த அபிஷேகம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம ஜெயிக்கணும். நீங்களும் ஜெயிக்கணும். இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதுபோல நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்காவிட்டால் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று நீங்கள் கண்டுபிடிக்கப்பட முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ டாக்டர் பட்டம் வாங்கின பிறகு அவங்க சரியான டாக்டர் தானான்னு திருப்பி ஒரு என்ன வைக்கிறாங்க? இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஆமென். ஆமாம். ஒரு டெக்னிக்கல் படிச்சிருக்கிறாரு, அவர் சரியான படிப்பு படிச்சிருக்காரா அப்படின்னு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதில் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொல்கிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ளே எல்லா விதத்தையும் கற்றுக்கொண்டீங்க. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமென். நான் ஜெயம் கொண்டது போல யார் ஜெயிக்கிறார்களோ
அவர் என்னோடு கூட உட்காரும்படி நான் தொடர்ந்து என்ன செய்வேன்? அருள் செய்வேன், அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ 17, 14 போங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க நாம் கவனிப்போம். யாரு? இயேசுவோடு கூட வருகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ராஜாவுமா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அவர் அந்த எதிராக இருக்கிறவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட யார் இருப்பார்? யார்? அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் ஸ்பெஷலாக உங்களை அழைச்சிருக்கிறார். நீ வரணும் இந்த சபைக்கு, நீ வரணும் இந்த ஆலயத்துக்கு, நீ வரணும் என் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும், நீ வரணும், என்னோடு இருக்கணும். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கலாம், அதில் தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் தெருவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, படித்தவங்களாம் இருக்கிறாங்க, சிவப்பாக இருக்கிறவங்க, நல்ல சிவச்சவேன்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டாரு, உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ரொம்ப ஞானத்தில் ரொம்ப கூர்ந்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் விட்டுட்டாரு, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்கு நீங்கள் வேணும்னு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து என்னது? உண்மை உள்ளவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். இயேசுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். உண்மைங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். கள்ளத்தனம், பொய் சாட்சி, வஞ்சிக்கிறது, வஞ்சகம் பண்ணுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. எது பிடிக்கும்? உண்மைங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னா என்ன நினைக்கிறாரு? நம்ம உண்மையாக இருப்போம் அப்படின்னு நினச்சி தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம உண்மையாக இருக்கணும், இயேசுவுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம எல்லாருமே சோத்திரம். கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும், பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உறவுகளுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை தெரியும். அதனால தான் அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. அப்போ இயேசுவோடு கூட இருக்கணும்னா என்ன நடக்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், அழைக்கப்பட்டிருக்கணும், உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த 3 விதத்திலும் தேவன் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு உண்மையாக இருக்க நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை. மீண்டுமாய் வாசியுங்கள். அதே 17, 14. வெளிப்படுத்தல் 17, 14 வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணினார்கள். ஆட்டுக்குட்டியானவர், இயேசுவுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஆட்டுக்குட்டியானவர். ஏன் ஆட்டுக்குட்டியானவர்? உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, உலகத்தின் பாவத்துக்காக, சர்வலோக பாவத்துக்காக, எல்லா மக்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு உலக ரட்சகர்னு ஒரு பட்டம் வாங்கினார். ஆமென். அவர் எப்படிப்பட்ட பட்டம் வாங்கியிருக்காரு? எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். இப்போ எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு. எத்தனை கண்டத்துல? எத்தனை கண்டம் இருக்கு? இப்போ 7 கண்டம் இருக்கு. இந்த 7 கண்ட மக்களுக்கும், இந்த 800 கோடி மக்களுக்கும் ரட்சிப்பு யார் மூலமா வரணும், பரலோகம் யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமா தான். அவர் ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் என்னவா இருக்கிறார்? கர்த்தாதி கர்த்தர். அவர், அதாவது ஸ்தோத்திரம், காலகாலமாய் இனி வருகிற யுகமாய் அவர் ஒருவர் தான், அதுக்கு மேல கிடையாது. அதான் கர்த்தாதி கர்த்தர். ராஜாதி ராஜா. அவர் தான் ஆளுகை செய்வார். முழு உலகங்களை ஆளுகை செய்யும் ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். ஆமென். உலகங்கள் இதெல்லாம் பாதாள உலகம், பரலோகம், நரலோகம், பூலோகம், இதெல்லாம் எல்லா உலகங்களையும் உண்டாக்கினது கர்த்தர். இந்த உலகங்களை ஆளுகை செய்து நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுதான் அவர் பேர் ராஜாதி ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏன்னா பெரிய அரசாட்சி செய்கிறார் அல்லவா. அதனால தொடர்ந்து வாசிக்கும் போது இருக்கிறபடியால் அவர்களை ஜெயித்திருவார். எதிராக இருக்கிற சத்துருவின் சேனைகளை, எல்லா அந்தகார வல்லமைகளை அவர் ஜெயித்திடுவார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரு? அதுதான் நம்ம. அவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரு? நம்ம. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவரோடு கூட இருக்கிறவர்கள். ஆமென். அவரோடு கூட இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார், முன்முறித்திருக்கிறார், வேறு குறித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதற்காக நாம் பாக்கியவான்கள் என்பதை மனதில் வைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். இயேசுவோடு கூட இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். தெரிந்து கொள்வது தான் ரொம்ப சிறப்பு. தெரிந்து கொண்டது தான் ரொம்ப சிறப்பு. 7 பேர் நின்னாங்க. 7 பேரும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு சாமுவேல். யாரு? தாவீதுனுடைய சகோதரர்கள் 7 பேரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஒரு ஆள் இருந்தார், அவரை தான் தெரிந்து கொண்டார். கடைசியாக இருந்தது யாரு? தாவீது. தாவீது என்ன? படிக்கலை. சின்ன பையன். என்ன பையன்? சின்ன பையன். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆடு மட்டும்தான் மேய்ப்பான். அதனால ஆடு மேய்ச்சிக்கிறான். காட்டுக்குள்ள இருக்கிறான். கழுத்து போடப்பட்டவன். இவங்கெல்லாம் தகுதி. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, உயரமாக இருக்கிறாங்க, வாட்டச்சாட்டமாக இருக்கிறாங்க, போருக்கு போக எல்லா விதத்திலும் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்களில் ஒரு ஆள் தான் ராஜாவாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பி இவங்க எல்லாரையும் நிறுத்தியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வேண்டான்னு கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? தாவீதை, புறக்கணிக்கப்பட்டவரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இயலாதவர்களாக இருக்கலாம், முடியாதவர்களாக இருக்கலாம், ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்வுடையவர்களாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கலாம். தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய உன்னத பணிக்கு, அவருடைய பரிசுத்த பணிக்கு, அவருடைய பரலோக பணிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம பாத்திரவான்களே அல்ல, இரத்தத்தினால, சொந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ தகுதி உடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, எனக்கு நேரம் முடிய போகுது. ஒரு 3 பாயிண்ட் வேகமாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆமென். யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. யோவான் 2:13. ஸ்தோத்திரம். வாசிங்க. யோவான் 1 யோவான் போயிருங்க. சாதா சுவிசேஷ யோவான் சொல்லிட்டேன். 1 யோவான் போங்க. 1 யோவான். வரலையோ? எழுதுகிறேன். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். போதும். பொல்லாங்கனை நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். தினந்தோறும் யாரை ஜெயிக்கணும்? பொல்லாங்கனை. உங்களுக்கு விரோதமாக நிறைய பொல்லாங்க இருக்கும். அந்த பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை, என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை, என் எதிர்காலத்துக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி போடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த பொல்லாங்கனை நீங்கள் கட்டி ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் எடுக்கணும். அப்படி நீங்கள் செய்யாமல் விட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு அநேக ஆபத்துக்கள் பிசாசானவன் வைத்திருக்கிறான். பொல்லாங்கன் யாரு? பிசாசு தான். பொல்லாங்கன் யாரு? பிசாசு தான். அவனை நம்ம ஜெயிக்கணும். சில நேரங்களில் பிசாசு நம்மகிட்ட போராடும். அவங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று கூட என்னிடத்தில் பிசாசு போடுறான்னு எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். பிசாசு அப்படி மேலே அப்படி எங்கள் ஏரியாவில் அப்படியே எனக்கு அப்படி ஒரு பயமுறுத்துறோம். உடம்பு எனக்கு அப்படியே ஒரு சிலிர்ச்சி கொடுக்குது, அப்படியே ஒரு நடுக்கம் கொடுக்குது. என்ன நம்மளும் அடியாமலே உடம்பு நடுக்குது அப்படின்னு பார்த்தா சாத்தானுடைய வேலை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை கட்டி ஜெபிக்கணும், அதை துரத்தி ஜெபிக்கணும். பிசாசுக்கு இடம் விடாதீர்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம மேலே நிறைய பேர் பொறாமையினால ஏவல் வைக்கலாம், பிலிசுனியம் வைக்கலாம், செய்வனை வைக்கலாம், எது வச்சாலும் அது நம்ம பலிக்காது. ஆனால் அதை மேற்கொள்றதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கிறது? ஆயுதங்கள் இருக்கிறது. அதை நாம் கட்டி எதிர்த்து ஜெயிக்கும் போது அது ஓடிடும். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க வேண்டும். தினந்தோறும் பொல்லாங்கனை தொடர்ந்து நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, பலவானை முந்தி கட்டினால் வழிய நமக்குரிய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. பூமி தேவனுடையது, உலகமும் அதன் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. அப்படித்தானே பைபிளில் இருக்குது. அப்படித்தானே? எங்க அப்படி இருக்கா இல்லையா? சங்கீதம் 24:1, சங்கீதம் 24:1 பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.